எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்குமே எல்லா வீட்லேயும் திட்டுவாங்க, ஆனால் இவங்க திட்ட மாட்டாங்க. ஸோ நான் எப்பவுமே சின்னதுலேருந்து அவங்க வீட்டில் தான் இருப்பேன். எங்கள் அம்மா காலேஜ் டைம் போகும்போது நான் அவங்க வீட்டில் இருப்பேன். சின்னதுலேயும் நான் எங்கள் அவ்வா செல்லம், இவங்க தாத்தா செல்லம். அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. லைக் அவங்க வந்து கிராண்ட் பேரண்ட்ஸாக சொல்ல முடியாது, ரொம்ப யூத்தாக இருப்பாங்க. நாங்கள் நிறைய அவுட்டிங்ஸ் போவோம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவங்களோட. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். லைக் யூஆர் பீன் வெரி க்ளோஸ்லி அண்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு ஒரு ரிலேஷன்ஸே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவ்வளோ ஜாலியாக பாண்டிங்காக சின்ன குழந்தை மாதிரி விளையாண்டுங்க கூட ரொம்ப ஃபன்னாக இருப்பீங்க. அவங்க அக்கா வீட்டில் போய் நாங்கள் பொண்ணை பார்த்து போனோம். அன்றைக்கி அவங்க வீட்டில் விழுந்துதான் நல்லா வேலையை வச்சு பார்த்துக்குறாங்க. எங்கள் அம்மா வந்து 27 வருஷமாக காப்பாற்றுங்க. அதுக்கப்புறம் லைஃப் வரைக்கும் வாழ போகிறத காப்பாதில் இவங்க தான். 25 வயசில் கூட இல்லை, எங்கள் அம்மா இவங்க ஒப்படைச்சிட்டாங்க. நானும் இப்போ 31 வருஷமாக அவரை பார்த்தேன். அப்போ இன்னும் பார்த்துட்டு நல்லா பார்த்து. ஆமாம், எங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப ரோஸ் தெரியுமா, இதை விட பெருசு என்ன தெரியுமா, நீ எனக்கு கிடச்சிது. சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்த நந்தாரி. நான் கேட்டே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்தடியே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். இப்போ வரைக்கும் வந்து எங்கள் கப்பில் தான் அவங்க எப்பயுமே நடந்துப்பாங்க. ஸோ என்று 16 மாதிரி அம்மாவை கூட அப்படின்னு சண்டை போட்டிருந்தாலும் 2 நிமிஷத்துலேயே வந்து அவ்வளோ ஒன்று கூடிடுவாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா ஈவன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒற்றுமையாக தான் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரோல் மாடலாக தான் எப்பயுமே நான் அம்மா அப்பா எடுத்துப்பேன். நான் உங்களை பார்த்தாலே இப்போ இந்த மாதிரி கப்பல் தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். இது இன்னும் ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக வாழணும். இந்த ஜென்மத்தில் வந்து இந்த மாதிரி அம்மா அப்பா பிறந்ததுக்கு, நான் பையனாக பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நான். ஸோ இனி எத்தனை ஜென்மம் வந்தாலும் அம்மா அப்பாவுக்கு நானே பையனாக பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். முரளியோட கல்யாணத்துல என்னென்ன பண்ணணும், இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய பண்ணோம். ரொம்ப கிராண்டாக நம்மளுக்கு மித்ரா கிளப்ல ரெசார்ட்ல வந்துட்டு எங்கள் வெட்டிங் நடந்தது. இன் ரிட்டர்ன் அப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது நாங்களாம் கிடையாது. கல்யாணம் அப்போ மணவரை பண்ண ரொம்ப ஆசைப்பட்டோம். அப்போ எங்களுக்கு அந்த மணவரை போகிறதுக்கு அமைப்பு இல்லைன்னா அப்போ வந்து ஒப்படைச்சு அவங்க எங்களுக்கு நல்லா செய்யலை. ஸோ நாங்கள் எப்படி எங்கள் கல்யாணம் நடத்திக்கிட்டோமோ அதே அளவுக்கு ஸ்பெஷலாக ஒரு என்ட்ரி, கேக் கட்டிங், ரிங் செரமனி எல்லாமே உங்களுக்கும் அந்த ஈவெண்ட்ஸ், அந்த மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு எல்லாமே நம்ம ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணியே கொடுக்கணும். அப்புறம் வீட்டில் சப்பாத்தி கேட்ட பூரி கேட்ட எல்லாம் காண முடியாது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் டான்ஸர்லாம் வச்சு கூப்பிட்டு எல்லாம் என்ட்ரி பண்ணோம். கடைசியில் அம்மா அப்பாவே ஆடுவாங்கங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் அத்தமா ஒட்டுக்கா டான்ஸ் ஆடி நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கே ஒரு ரியல் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சூப்பர் டான்ஸ். மாமியா வந்து சுத்தமாக இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் என்னோட கல்யாணத்தில் ஆடி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஒரு ஓல்டு சாங் போடவும் அவர் ஒரு ஹாப்பியாக உங்களை பார்த்து ஒரு ரொமான்டிக் லிக்கோட டான்ஸ் ஆட வெரி யங். அவருக்கு இன்னும் ஒரு எப்படி சொல்ல 2018 மாதிரி ஜாலியாக வைப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. செம்ம ஃபன்னு. ஹாப்பினஸ் வந்து இன்னைக்கு அவ்வளோ ஃபுல்லாக பார்த்தேன் நான். ஸோ இது எவ்வளோ செலவு பண்ணாலும் இது கிடச்சிருக்காது. இந்த மூமெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட பேரோட படுத்துட்டு முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. மொட்டு விரிந்த மலரினிலே கண்டு மூழ்கிட கண்டேனே. பூங்கிலே காற்று வந்து ஓடிட கண்டேனே. முரளி சொன்னாப்படி நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன கைமாறு பண்ண போகிறேங்கிறது உண்மையாக சொன்னால் நீங்கள் தான் இவனுக்கு கைமாறு பண்ணணும். ஆக்சுவலி முரளி வந்து அவ்வளோ பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு பையனை நீங்கள் பெற்றதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் ஆண்டவனுக்கு நன்றி நீங்கள் பெற்றுக்கணும் ஆக்சுவலி. ஏன்னா அவ்வளோ நல்ல கேரக்டர். நான் லைஃப்லே ஒரு இந்த மாதிரி ஒரு தன்மையான பொறுமையாக முரளி வந்து அவங்க அம்மா அப்பாவோட அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்த்ததை விட எத்தனையோ பெற்றோரோட 60, 70, 80 சிறப்பாக பண்ணியிருக்கிறான். எங்கள் அம்மா அப்பாவோட 70 பண்ணா அப்படி கிட்டத்தட்ட ஒரு 60 lakhs பட்ஜெட் அவனுக்கு கொடுத்தேன் நான் தம்பிக்கு. ஏன்னா அவனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு ஃபஸ்ட்டு மேடை அது. எப்படி என்னையும் என் தம்பி வந்து அடையாளம் கண்டாங்களோ அதே மாதிரி முரளி வந்து நாங்கள் அடையாளம் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ கண்டிப்பாக வந்து முரளி வந்து பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தையும் பெரிய உச்சத்தையும் அடைவான். மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு. ஆசீர்வாதமாக நினச்சிக்கோங்க எல்லாருமே. முரளி வைஃப் மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கம்மா நீ ரொம்ப அவனுக்கு. காட் பிளஸ் யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் விஷஸ் டு ஆல் த ஃபேமிலி மெம்பர்ஸ். தேங்க்யூ. என் சன்னு இந்த அளவுக்கு கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பேன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. ஒரு பேலஸ்ல உட்கார வைக்கிற மாதிரி எங்களை உட்கார வச்சு அழகுப்படுத்தியிருக்கிறான். உண்மையாக நான்லாம் படிக்கல. உண்மையாகவே நான்லாம் 6ஆம் கிளாஸ் படிக்க முடியுமான்னு பார்த்தேன். இன்றைக்கி அவன் ஹிஸ்ட்ரி எடுத்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான்னா எங்களுக்கெல்லாம் உண்மையிலுமே அவன் தான் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாவன். இதெல்லாம் உண்மையாக சொல்லுவாங்கன்னா லைஃப்பில் கொடுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். பட் அம்மா அப்பாவுக்கு எது கைமாற பண்ண முடியும் தெரியல. அதனால் எங்களால் முடிஞ்சது நான் அக்கா எங்கள் ஃபேமிலி சேர்ந்து ஒரு சின்னதாக இந்த ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கோம். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் சேர்த்துல இருக்கோம், ஒரு மேரேஜ் பண்ணுற வரைக்கும். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டார். வெளியூர்லேருந்து வந்தார். ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் இருக்கட்டும். ஒரு ஒப்பரக்கரை இதில் பிக் பஜார் ஸ்ட்ரீட்டில் அப்போ முன்னாடி ஒரு வளையல் கடை போட்டு எங்களை படிக்க வச்சார். அம்மா வந்து அந்த வண்டியில் கீழே என்னை தொட்டியில் படுக்க வச்சு அம்மா பிஸ்னஸ்ன்னு பார்த்துட்டு என்னையும் படிக்க வச்சாங்க. அவங்க பண்ணதெல்லாம் பார்த்து நான் பண்ணதில் ஒரு பெர்சன்ட் கூட இல்லை. ஸோ கண்டிப்பாக லைஃப் ஃபுல்லாக அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பேன். நான் இங்கே இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணுறேன். அடுத்தது 70, 80, 90 எல்லாமே இதோட சூப்பராக கிராண்டாக பண்ணி காட்டுவேன். எதிர்காலம் இனி நீதான்
ஹீரோ. என்ன தேடி வந்த உறவே என்ன தேடி வந்த உறவே என்ன தேடி